Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா, ஒரு டே இன் மை லைஃப். அதுல வந்து வெயிட் லாஸ்க்கு, வெயிட் மெயின்டெனிங்க்கு, அதுக்கப்புறம் டெல்லியில நாங்க எப்படி வாழ்றோம்ன்ற ஒரு டே இன் மை லைஃப் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அதுல வந்து வெயிட் லாஸ்க்கு, வெயிட் மெயின்டெனிங்க்குலாம் டிப்ஸ், ரெசிபிஸ் எல்லாமே இருக்கும். சோ மிஸ் பண்ணாம, ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் வந்து இருக்குது. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நேத்து வந்து பாத்தீங்கன்னா சில சிஸ்டர்ஸ் வந்து அவங்க ரெடியூஸ் பண்ண வெயிட் வந்து சொல்லல ரிசல்ட். சோ அவங்க வந்து இன்னைக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சோ அதனால அதையும் ஷேர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு, அது உங்களுக்குமே மோட்டிவேஷனலா இருக்கும்ட்டு. பூர்ணிமா சிஸ்டர் வந்து சென்னையில இருந்து அவங்க வந்து 77ல இருந்து 74க்கு வந்திருக்காங்க. சூப்பர் சிஸ்டர், 3 kg குறைச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் சக்தி ஃப்ரம் கோவில்பட்டி தூத்துக்குடி, அதுல இருந்து 64ல இருந்து 62 வந்திருக்காங்க. இன்னும் வந்து நான் வந்து 56க்கு வரணும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சூப்பர் சிஸ்டர், கண்டிப்பா வந்து வர முடியும். தொடர்ந்து உங்களோட முயற்சியை பண்ணிட்டே இருங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹரிப்ரியா சிஸ்டர் வந்து 75 kgல இருந்து 73 kg அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் கேப்க்கு அப்புறம் அகைன் வந்து உங்களோட நெக்ஸ்ட் ஷெட்யூலுக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ரிலாக்ஸ் ஆயிட்டு அடுத்த சேலஞ்சுக்கு வாங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா சீக்கிரமா வரலாம். கொஞ்சம் செட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வந்து நம்மளும் வந்து ரிலாக்ஸ் ஆயிக்கணும் இல்லையா? சோ அதனாலதான். அதுக்கப்புறம் யுவஸ்ரீ சிஸ்டர் வந்து சென்னையில இருந்து 73ல இருந்து 70 kg வந்திருக்காங்க. சூப்பர் சிஸ்டர். அப்புறம் வந்து ஒரு சிஸ்டர் வந்து ஐஸ்வர்யா சிஸ்டர் வந்து 68ல இருந்து 66 வந்திருக்கீங்க. சூப்பர் சிஸ்டர். மேக்ஸிமம் 2 to 3 kgs வந்து எல்லாருமே லாஸ் பண்ணிருக்கீங்க. செம்ம ரிசல்ட். அப்புறம் வந்து புவனா சிஸ்டர் வந்து 72ல இருந்து 70 kg வந்திருக்காங்க. சூப்பர் சிஸ்டர். அப்புறம் வந்து கொஞ்சமா நாட்டு சக்கரை பயன்படுத்தி நாங்க வந்து டீ காஃபி குடிக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. டீ காஃபிய டோட்டலா அவாய்ட் பண்றது இந்த வெயிட் லாஸ்க்கு நல்லது. சோ அதனால பால், இந்த எந்த வகையான சுகருமே நீங்க வந்து ஆட் பண்ணக்கூடாது. நீங்க எந்த வகையான சுகரையுமே நீங்க வந்து குழப்பம் பாருங்க. எந்த வகையான சுகரா இருந்தாலுமே அவாய்ட் பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு நல்ல ஒரு வெயிட் லாஸ்ல இருந்து ரிசல்ட் இருக்குங்க. சோ அதனாலதான் சொல்றேன். நான் ஒரு சின்னதா ஒரு சீட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றது ஃபுல்லாமே உங்களோட வெயிட் லாஸ்க்கு தான் வந்து பாதிப்பு கொடுக்கும். சோ அதனால புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து அச்சுமுறுக்கு வந்து சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா சாப்பிடக்கூடாது. அது வந்து அரிசி மாவு, சுகர் ஆடடு எல்லாமே இருக்கு. எப்படி சாப்பிடலாம்? அது ஃப்ரைட் ஐட்டம். சோ கண்டிப்பா சாப்பிடவே கூடாது, சரிங்களா? அதுக்கப்புறம் பெஸ்ட் டீடாக்ஸ் ட்ரிங்க் வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நிறைய நம்ம சொல்றோம் இல்லையா? சீரகத்தை கொதிக்க வச்சு குடிக்கிறது, சீரகம் சோம்பு கொதிக்க வச்சு குடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து இது பட்டைய கொதிக்க வச்சு குடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுரக்காய் ஜூஸ், வெண்பூசணி ஜூஸ், நெல்லிக்காய் ஜூஸ், அப்புறம் நிறைய எக்ஸெப்ட் பிளாக் டீ, பிளாக் காஃபி, இந்த மாதிரி நிறைய ஷேர் பண்றோம் இல்லையா? லெமன் டீ, அப்புறம் வந்து எல்லாமே சொல்லிட்டேன் நினைக்கிறவங்களுக்கு. இந்த மாதிரி ஏதாவது குக்கும்பர் வந்து நார்மலா வந்து வெள்ளரிக்காவை அரைச்சு அது ஒரு ஜூஸ் மாதிரி குடிக்கிறது, இல்லைன்னா வெள்ளரிக்காவே சாப்பிடுறது ரொம்ப நல்லது. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ண. இஞ்சி போட்டு ஒரு பிளாக் டீ பண்ணி குடிக்கிறது, இது எல்லாத்துமே வித்தவுட் எனி சுகர், சரிங்களா? அதுதான். சோ ஏதாவது ஒண்ணு எடுத்து ரிப்பீட்டடா நீங்க பண்ணா கூட பரவாயில்ல, சரிங்களா? அதனால நீங்க வந்து அதெல்லாம் வந்து இது பண்ணிக்காதீங்க. அப்புறம் வந்து வெந்தயத்தை வந்து வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுட்டு அதை வந்து சுடுதண்ணில ஆட் பண்ணி குடிக்கிறது, இல்லட்டா வெந்தயத்தை ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை குடிக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு. சோ வெந்தயத்தை நீங்க வந்து கொதிக்க வச்சுட்டு, அப்புறம் வந்து சீரக சோம்பையும் கொதிக்க வச்சு குடிக்கிறத விட நைட் ஊற வச்சுட்டு அதை அப்படியே குடிக்கிறது. சோ நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குங்க. சோ அதனால எது உங்களுக்கு பெஸ்டா இருக்கோ அதை நீங்க வந்து கன்சிஸ்டன்டா கண்டினியூவா பண்ணுங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும், சரிங்களா? நான் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்கறது எதுக்கு அப்படின்னா, உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் வந்து தெரியணும். அது உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா ஈஸியா இருக்கும் அதை நீங்க ட்ரை பண்ணணும்ன்றதுக்காக தான் நான் வந்து எல்லாமே ஷேர் பண்றது, சரிங்களா? சோ அதனால பாருங்க. பெல்லி ஃபேட்டுக்கு வந்து கேட்டிருந்தாங்க ஒரு சிஸ்டர். பெல்லி ஃபேட்டுக்கு மெயினா வந்து ஏதாவது ரீடாக்ஸ் ட்ரிங்க் அப்படின்னா சுரக்காய் ஜூஸுங்க, வெண்பூசணி ஜூஸ், இதெல்லாம் வந்து பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். அப்புறம் அந்த வெந்தயத்தை வந்து இது பண்றது, இது எல்லாமே நீங்க வந்து கரெக்டான டயட் பண்ணி எல்லாமே பண்ணும்போது நல்ல வெயிட் குறையும். கருப்பு கவுனி கொள்ளு கஞ்சி குடிக்கிறது, இதெல்லாமே உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும், சரிங்களா? அப்புறம் இந்த ஆவாரம் பூ டீ பண்றது,
நிறைய ஆப்ஷன் இருக்குங்க. நம்ம வந்து அதெல்லாம் நீங்க எது உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாவோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கோ அது மாதிரியே நம்ம வந்து போயிடலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங்லாம் நீங்க பண்ணுவீங்களான்னு கேட்டீங்க. மேக்சிமம் அதுலதான் வந்து பண்றது. எங்க போறோம் நம்ம கடைக்கு? போறதே கிடையாது. அப்படிங்கும்போது இது பெஸ்ட் ஆப்ஷனா இப்போ வருது ஆன்லைன் ஷாப்பிங். எனக்காவது விண்டோ ஷாப்பிங் பண்ணும்போது அது வந்து ரேரா போறோம் இல்லையா? சோ அதனால ஆன்லைன் பெஸ்டா இப்போதைக்கு இருக்கிறதுல. சோ அதான். அதுக்கப்புறம் வந்து டெய்லி கண்டிப்பா வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. கண்டிப்பா வந்து டெய்லி போடுவேன். ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு வீடியோ போட்டு உங்களை டார்ச்சர் பண்ணாம நான் விட மாட்டேன். ஏன்னா எனக்கு அது வந்து பழகிடுச்சு. ஏதோ என் கூட ஒட்டி இருக்கிற ஒரு விஷயம் மாதிரி அதை செய்யறது மூலமா நான் வந்து நிறைய விஷயங்கள் நான் வந்து பிஸியா இருக்கேன். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓவர் திங்கிங் இல்லாம நம்ம ஒரு பாசிட்டிவா எனக்கு போயிட்டு இருக்கு. சோ அதனால நான் அதை வந்து இது பண்ணவே மாட்டேன். நான் வந்து என்னோட வேலையை செய்யறேன். ஒரு ஆபீஸ்க்கு போனா ஒரு டெய்லி என்ன வேலை பண்ணுவாங்களோ அதே மாதிரி நான் வந்து 7 டேஸும் வந்து இது ஒர்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன்னா எனக்கு பிடிச்சி பண்றேன். இன்னொரு விஷயம் என்னோட ஸ்ட்ரெஸ் பஸ்டர், உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே. சோ அதனால பண்ணிட்டே தான் இருப்பேன். இப்ப வெயிட் லாஸ் சேலஞ்ச் போடும்போது எக்ஸ்ட்ரா அதுக்காக நான் வந்து சமைக்கிற மாதிரி இது மாதிரி இருக்கும். இப்ப நான் மெயின்டைன்ல இருக்கேன். நார்மலா எங்க வீட்டுல சமைக்கிறதே தான் நானும் சாப்பிட போறேன். அது வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணிப்பேன் அந்த மாதிரி. சரிங்களா? அதனாலதான் அப்புறம் வந்து சொல்லியிருந்தீங்க நான் வந்து 100 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் மாதிரி ஸ்டார்ட் பண்ண போறேன் ஜூலைல இருந்து சிஸ்டர். நான் வந்து என்னெல்லாம் ஃபாலோ பண்றேன், எவ்வளவு குறையுது, இது எல்லாமே நான் டெய்லி உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டு இருப்பேன் கமெண்ட்ல. நான் வந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் போடலாட்டாலும் அவங்க பண்றேன்னு சொல்லிட்டு ஏன்னா ரெடியா இருக்காங்க. சூப்பர் சிஸ்டர். இதுதான் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம எப்படின்றத கத்து கொடுத்துட்டோம். இன்னொரு விஷயம் நிறைய வெயிட் லாஸ் சேலஞ்ச் வீடியோ நம்மளோட ஃபோல்டர்ல இருக்குதுங்க, பிளேலிஸ்ட்ல இருக்குது. சரிங்களா? சோ அதுல போயிட்டு பாத்தீங்கன்னாவே தெரியும். சோ அது உங்களுக்கு கஷ்டமா இருக்க டைத்துல அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாத்துக்கோங்க. சூப்பர் சிஸ்டர். இந்த தன்னம்பிக்கை தான் வேணும். கன்சிஸ்டன்டா பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா கேளுங்க. இதே மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், உங்களுக்கு வந்து கொடுப்பேன். சரிங்களா? அதுக்கப்புறம் 5 days ஒரே வெயிட்டாவே காட்டிட்டு இருக்கு சிஸ்டர். அது என்ன பண்றதுன்னு கேட்டீங்க. அது சம்டைம் அந்த மாதிரிதான் வந்து இருக்குங்க சிஸ்டர். அதெல்லாம் கவலையே படாதீங்க. உங்களுக்கு இன்ச்சஸ்ல ஏதாவது வேலை நடந்துகிட்டு தான் இருக்கும். சோ டெய்லி வந்து வெயிட் வந்து குறையுமானா கண்டிப்பா இருக்காதுங்க. அப்படி எதிர்ப்பும் பார்க்காதீங்க. சரிங்களா? அப்படி உங்களுக்கு டெய்லி வெயிட் பாக்குறது இரிட்டேட்டிங்கா இருக்குன்னா நீங்க வீக்லி ஒன்ஸ் மந்த்லி ஒன்ஸ் கூட பாத்துக்கோங்க. சரிங்களா? சோ எனக்கு டெய்லி பார்த்தாதான் எனக்கு தூக்கமே வரும். அந்த மாதிரியான ஒரு பர்சன் நானு. சோ அதனால என்ன அது வந்து உங்களுக்கு போக போக அந்த வெயிட் லாஸ்ல என்னன்னு நீங்க அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு இன்ச்சஸ்ல ஏதாவது லாஸ் இருக்கும். சோ கவலையே படாதீங்க. சரிங்களா? ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருமண நாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் காலைல எம்டி ஸ்டமக்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி குடிக்கிறேன். டைரெக்டாக எப்போவுமே பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறாதீங்க. தண்ணியாவது நிறைய குடிச்சிருங்க காலைல. சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சரி ஒலைக்கு வந்து அரிசி ஃபர்ஸ்ட் ஊற வச்சிடலான்ட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பால் வந்து காய்ச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தக்காளி சாதம் தான் வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு சிம்பிளாக வந்து ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ்க்கு அதான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஒரு குக்கரில் வந்து எண்ணெய் சூடு பண்ணிட்டு கடுகு சோம்பு வந்து பொரிய விட்டுட்டு பூண்டு நல்லா தட்டி சேர்த்துட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து பூண்டுலாம் தட்டி சேர்த்து வதக்கணும்ல. அதுக்கப்புறம் வந்து தக்காளி உப்பு சேர்த்து வதக்கிக்கிறோம். அப்புறம் வந்து மசாலாவுக்கு வந்து மஞ்சத்தூள் வெறும் மிளகாய் தூள் மட்டும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி சுருள வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அரிசி தண்ணி எல்லாம் ஊற்றி தேவையான அளவு உப்பு வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹஸ்பண்ட் லஞ்ச் பாக்ஸ் பண்ணதோட நமக்கும் சேர்த்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மதிய லஞ்சுக்கு கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை உப்புலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே குக்கரை மூடி நம்ம விசில் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சைடில் வந்து அம்மாச்சிக்கு வந்து டீ போட்டுக்கலாம் அப்படின்னு அம்மாச்சிக்கு மாமாவுக்கும் டீ வந்து போட்டுக்கிட்டேன். அதை வந்து அப்படியே வடிகட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இங்கிட்டு குக்கரும் நல்லா வந்து விசில் வர ஆரம்பிச்சிடுச்சு. இது சிம்பிள் தக்காளி சாதம் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பிரெட்டு டோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிரெட்டு தான் எல்லாருக்குமே. ஸோ இது வந்து கோதுமையில செஞ்ச பிரெட்டு. அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்து சூப்பரா வருங்க பொழுன்னு சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு தக்காளி சாதம். ஸோ அதை வந்து வச்சு ஹஸ்பண்ட்க்கு அப்பளம் பொரிச்சு வச்சுட்டேன் நான். அது நல்ல காம்பினேஷன் இருக்குல்ல, அவங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நமக்கு கொஞ்சம் அப்பளம் பொரிச்சு அப்படியே வச்சாச்சு. அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கும் வந்து பிரெட்டு அப்புறம் கொஞ்சம் நட்ஸ் கூட கொடுத்துட்டு காஃபியும் அந்த டீ போட்டோம்ல அதையும் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன்.
அதுக்கப்புறம் என்னோட பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துக்கலான்ட்டு ஒரு ஆப்பிளும் அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து தர்பூசணி பழமும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு சூப்பரா வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து இந்த மாதிரி தான் வந்து எடுத்துட்டேன் நான். ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த பிரேக்ஃபாஸ்ட் டைத்துல. இது கூட பாயில் எக் இல்லைன்னா கொஞ்சம் வேக வச்ச பயிர் இதெல்லாம் எடுத்துக்கிட்டா இன்னும் பெஸ்டா இருக்கும் வெயிட் லாஸ்ல இருந்தீங்கன்னா. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாத்திரத்தை எல்லாம் கையோட கழுவி போட்டுட்டு அதுக்கப்புறம் குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டேன். ஸோ 11 மணி போல அம்மாச்சிக்கு எப்பவுமே டீ காஃபி கொடுப்போம் இல்லையா? ஸோ அதனால வந்து பால் காய்ச்சி பிள்ளைங்களுக்கு ஒரே தான் வந்து காய்ச்சிட்டு அப்புறம் அம்மாச்சிக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் வந்து காஃபியை போட்டு கூட்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா ஆற வச்சிருந்தேன் பால். சரி அதை அவங்க 2 பேத்துக்கும் ஆத்தி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு 2 பேத்துக்கும் ஆத்தி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் சரி டைம் ஆயிடுச்சு, மிஷின்ல துணியை போட்டு விட்டுடலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அள்ளிட்டு போய் போட்டு விட்டுட்டு இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை இல்லையா? ஸோ சூப்பரா வந்து சாமி வந்து கும்பிட்டாச்சு. நம்மளோட வெத்தலை கொடி தான் அது பாருங்களேன், சூப்பரா வந்துருக்கு பாருங்க. நல்லா பூவெல்லாம் மாடி தோட்டத்துல இருந்து பறிச்சுட்டு வந்து வச்சு சூடம் ஊதுபத்தி எல்லாம் காமிச்சு ரொம்ப சூப்பரா வந்து இன்னைக்கு வந்து சாமி கும்பிட்டாச்சு. ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்குங்க இந்த மாதிரி சாமி கும்பிட்டாலே. அதுக்கப்புறம் துணி எல்லாமே அள்ளிட்டு வந்து படியில ஒரே இதாக காய போட்டாச்சு. கம்முனே கிடக்கு பாருங்களேன் மானம், உங்களுக்கு தெரியுதுங்களா? வெயில் அந்த அளவுக்கு தெரியல பாருங்க, ஆனா உஷ்ணம் மட்டும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸோ இந்த டைம் வந்து அதாவது சிப் சிப்பா ஆகும் இல்லையா அந்த மாதிரி. சரி அதுக்கப்புறம் தான் மதியம் லஞ்சுக்கு தான் தக்காளி சாதம் இருக்கே அப்படின்ட்டு மற்ற வேலைகள் பார்ப்போம் அப்படின்ட்டு பசங்களோட ட்ரெஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கலைஞ்சு போயிடுச்சுங்க. அதை அள்ளி போட்டு மடிக்கலான்ட்டு அதுக்கு இடையில பிள்ளைங்க 2 குளிப்பாட்டியாச்சு, அவங்களே ஃப்ரெஷ் அப் பண்ணி விட்டாச்சு. அதுக்கப்புறம் சில ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுடலாம். ஜீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் எடுத்து மாட்டி பார்த்துட்டு இருக்காரு பாருங்களேன், குட்டியாயிடுச்சு எல்லாம், விடவும் மனசு இல்லை அவருக்கு. அவன் வேணுமோ திரும்ப ஜீன்ஸ் ரொம்ப பிடிக்குது. அப்புறம் ஓரளவுக்கு கரெக்டா மடிச்சு வச்சுட்டேன் எனக்கு ஏத்தாப்புல. அதுக்கப்புறமா வீடையும் கொஞ்சம் நல்லா கிளீன் பண்ணி விட்டுருந்தேன். 2 பேரும் நல்லா பாருங்களேன் ஜீன்ஸை போட்டு படுத்து கிடக்கிறத பாருங்க அவன். அதுக்கப்புறம் சரி தக்காளி சாதத்துக்கு ஏத்தாமல கொஞ்சம் வந்து முட்டை பொரியல் பொரிச்சுக்கலாம் அப்படின்ட்டு அதான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். எண்ணெய் சூடு பண்ணிட்டு வரமிளகா அப்புறம் முட்டை உப்பு அவ்வளவுதான். இது நல்லா இருக்கும் ஃபிளேவர், இந்த வரமிளகா ஃபிளேவரு. ஸோ அதான் வந்து பொரிச்சிட்டு இருந்தேன். ஸோ இந்த கிச்சனுக்கு கொஞ்சம் டீப் கிளீன் அதுக்கப்புறம் அங்க வெளியில வந்து கிளீனிட்டு கொஞ்சம் கிளீனிங் ஒர்க்கே பண்ணிக்கிட்டேன். எனக்கு காலையே வந்து லஞ்சுக்கான வேலை முடிஞ்சதுனால நீங்க ஃபுல்லா கிளீனிங் தான் வந்து பண்ணிட்டேன். செவ்வாய்க்கிழமை மேல துடைக்கிறது, கீழ் வீடு மேல் வீடு எல்லாம் தொடச்சு எல்லாமே பண்ணேன். ஸோ அதெல்லாம் ஷேர் பண்ணலாம். சரிங்களா? அப்புறம் முட்டை பொரியல் பொரிச்சாச்சா, தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சா. அம்மாச்சி கொஞ்சம் ஊறுகாயோட வச்சோன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால எல்லாமே பேக் பண்ணி ஃபர்ஸ்ட் அம்மாச்சிக்கு வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன் நானு. அப்பளம் கொடுக்கலான்னு பார்த்தேன், அப்புறம் அம்மாச்சி வேணான்ட்டாங்க, அதனால வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து சூப்பரா வந்து தக்காளி சாதம் முட்டை பொரியல் எல்லாம் வச்சு பிள்ளைங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஊட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நானும் வந்து சூப்பரா சாப்பிட்டேன். இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? சூப்பரா சாப்பிட்டாச்சு. இது கூட நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் அதெல்லாம் வச்சு கூட சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஸோ இது எனக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. அப்ப கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவிட்டு எடிட்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தேங்க. அப்புறம் 4 மணி ஆயிடுச்சு. கவனை டியூஷன்ல விட்டுட்டு வந்துடலான்ட்டு அவனை வந்து விட்டு வந்தேன். சின்னதை வந்து டிவி போட்டு கார்ட்டூன் போட்டு விட்டுட்டு போயிட்டேன் நானு. ஸோ அதுக்கப்புறமா வந்து டிவியை சேஞ்ச் பண்ணா சன் டிவில அந்த புது வசந்தம் படம் இருக்கு இல்லையா, அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அதான் வந்து பார்த்துக்கிட்டே கொஞ்சம் வீடியோ எடிட்டிங்லாம் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி ஈவினிங் டைம் ஆச்சு, அம்மாச்சிக்கு வந்து டீ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மசாலா டீ தான் வந்து போட்டுருந்தேன். அவங்களுக்கு வந்து போட்டு அப்புறம் ஃபில்டர் பண்ணி மாடியில தான் வந்து இருந்தாங்க அம்மாச்சி. சரி அவங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு வந்துட்டு அப்புறம் நான் கொஞ்சம் உப்புக்கல்ல தான் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலான்ட்டு. ஸோ மாதிரி ரைஸ் எடுத்துக்கிறனால எனக்கு அந்த அளவுக்கு பசிக்கல. ஸோ அது அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போயிடணும், கண்டபடி வந்து சாப்பிடக்கூடாது. ஸோ ஏன்னா வெயிட் மெயின்டைன் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால அப்புறமா வந்து அம்மாச்சி ஒர்க் பண்ணாங்களா, அந்த மேடம் வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு ஜூஸ் பிஸ்கெட்ஸ் எல்லாம் வச்சு அவங்களுக்கு கொடுத்தேன். அதுக்கப்புறமா வந்து தம்பி டியூஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ அவனையும் கூட்டிட்டு வந்துடலான்ட்டு கூட்டிட்டு வந்துட்டு என்ன பண்ணேன்னு பாத்தீங்கன்னா, அந்த பனங்கற்கண்டு இருக்கு இல்லையா, பிள்ளைங்களுக்கு பால் ஆத்தி கொடுக்கறதுக்கு பனங்கற்கண்டு வந்து வாங்குறோம். ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி மிக்ஸி ஜார்ல சேர்த்து, அதுவும் இந்த குட்டி மிக்ஸி ஜார் சேர்த்து அப்படியே பவுடர் பண்ணோம்னா கரையும், இல்லைன்னா அது கரையவே கரையாது. ஸோ அதனால இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கிறேன் நான் இப்பெல்லாம். ஸோ நானா ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனா எல்லாரும் எப்படி பண்றீங்கன்னா எனக்கு தெரியல. ஸோ பனங்கற்கண்டு இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சிட்டோம்னா அவங்களுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் டின்னருக்கு வந்து என்ன பண்ணலான்ட்டு ரொம்ப யோசனையாவே இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் சரி சுரக்காய் மட்டும்தான் இருந்தது. ஸோ சுரக்காய் தோசை பண்ணிடலான்ட்டு சுரக்காய் தோல்லாம் நீக்கிட்டு அதை கட் பண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் மிளகு சீரகம் வந்து அது கூட சேர்த்துச்சு, கூடவே வந்து நல்லா கருவேப்பிலை நிறைய சேர்த்து இது எல்லாமே அப்படியே ஃபைன் பேஸ்டா நம்ம வந்து அரைச்சிக்கலாம். அந்த மாதிரி அது ஒரு பவுல்ல வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். இதுல வந்து 1 கப் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அரிசி மாவு வந்து எடுத்துக்கிறேன். நீங்க வந்து கோதுமை மாவு வந்து எடுத்துக்கலாம் வெயிட் லாஸ்ல இருக்கவங்க, சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா 3/4 கப் அளவுக்கு ரவை
வந்து சேர்த்துச்சு. அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி தண்ணி எல்லாம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதா இந்த மாதிரி. அவ்வளவுதானே, அதை அப்படியே ஊற வச்சுக்கலாம். சோ அதுக்கு இடையில நம்ம வந்து பாத்தீங்கன்னா சட்னி தாளிச்சுக்கலான்ட்டு உளுந்த பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் வந்து இது இருக்கு இல்லையா நிலக்கடலை பருப்பு, இதெல்லாமே சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கிறேன். நிலக்கடலை பருப்பு கொஞ்சம் அதிகமா, ஏன்னா அந்த நிலக்கடலை சட்னி தான் வந்து பண்றோம். ஸோ அதனால இது எல்லாமே எண்ணெயில நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன். சரிங்களா, வெயிட் லாஸ்ல இருக்கும்போது சட்னி பண்றீங்கன்னா நீங்க வந்து ஆயில் நல்லா கம்மியா யூஸ் பண்ணுங்க. சரிங்களா, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கருவேப்பிலை, வரமிளகா, பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா தக்காளி, கொஞ்சம் வந்து புளித்துண்டும் சேர்த்துட்டு இதெல்லாமே நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம், தேவையான அளவு சேர்த்துட்டு அப்பதான் நல்லா வந்து வதங்கி வரும் இல்லையா. ஸோ அதனால கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி தழை மட்டும் தூவி லைட்டா வந்து ஒரு பரட்டி விட்டுட்டு அப்படியே ஆற வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த வேர்க்கடலை சட்னி டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும், ட்ரை பாருங்க. சரிங்களா, ஸோ இதை அப்படியே ஆற வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்மளோட தோசை மாவு நல்லா அந்த ரவையெல்லாம் ஊறி போய் ரெடி இல்லையா, அதுல ஒரு 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நல்லா பைண்ட் ஆகும், அது போக ப்ரோட்டீனும் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ அதனாலதான். சரிங்களா, ஸோ இன்ஸ்டன்ட் தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. சூப்பரா இந்த மாதிரி தோசை சுட்டு எடுத்துக்கலாங்க. சாஃப்டா வேணும்னா சாஃப்டா, இந்த மாதிரி நல்லா தின்னா வேணும்னா தின்னா, அந்த மாதிரி வந்து போட்டு எடுத்துக்க வேண்டியதான். சூப்பரா தோசை ரெடி ஆயிடுச்சு பாருங்களேன். சம்டைம் இட்லி தோசை மாவு இல்லைன்ற டயத்துல இந்த மாதிரி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது போக வெயிட் சரிங்க தோசை பண்ணணும் சாப்பிடணும்னு ஆசையா இருக்குன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. அரிசி மாவுக்கு பதிலா கோதுமை மாவு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, அவ்வளவுதான். ஸோ அதுக்கப்புறமா வந்து எல்லாருக்கும் தோசை ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஊத்திட்டு சட்னியும் அரைச்சிக்காச்சு. சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. நான் ஒரு 2 தோசை அதுக்கப்புறம் அந்த சட்னி வச்சு சாப்பிட்டேன். நான் போதும், எனக்கு வந்து நல்லாவே இது வந்து ஃபில்லிங்கா இருக்கும், செம்ம டேஸ்டியா இருந்துச்சு. கண்டிப்பா இந்த 2 ரெசிபியுமே ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் மத்த எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தோசை வந்து ஊத்தி கொடுத்துட்டு இருந்தேங்க. இந்த இரும்பு கல்ல வந்து சாப்பிடறது நல்லதுன்னா, ஆனா வந்து பாத்தீங்கன்னா அனல் அடிக்கும் பாருங்க, நிறைய சூட்டை கிளப்பி விட்டுரும். பசங்க கூட இங்க பாருங்க அழகா அந்த தோசை சாப்பிட்டாங்க விரும்பி. சோ குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருங்க. சரிங்களா, சோ அதுக்கப்புறமா எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தாச்சா, கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டுட்டு கடைசியா தண்ணி குடிச்சுதான் வந்து கம்ப்ளீட் பண்றேன். வெயிட் லாஸ்ல இருக்கேனோ இல்லையோ, மெயின்டைன்ல இருந்தாலுமே நான் சீக்கிரமா சாப்பிட்டுருவேன். சாப்பிட்டதுக்கு அப்புறம் வேற எதுவும் சாப்பிட மாட்டேன், தண்ணி தான் குடிப்பேன். சரிங்களா, சோ இன்னைக்கிட்டே இந்த மாதிரி தாங்க வந்து போச்சு. ஸோ தண்ணி குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ இந்த பிளாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக ஒரு லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக்ல உங்களை வந்து மீட் பண்றேன். அவ்வளவுதான், நாளைக்கு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய், நாளைக்கு பார்க்கலாம்.